அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சி. இன்று 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு. இன்னும் ஒரு புதிய நாள் மலர்ந்திருக்கிறது. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். என்றும் என்னோடு செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் ரசூல். வணக்கம் ரசூல். வணக்கம் ஜெஃப்ரி. நேற்றைய தினம் 66வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வெகு சிறப்பாக கோலாகலமாக இடம்பெற்றது. அதில் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை எவருக்காகவும் ஒரு நாளும் தாரை வார்க்க மாட்டோம். இது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய கருத்தின் ஒரு பகுதி. எனவே இன்றைய நாளேடுகளில் வெளியான செய்திகளுக்கு இப்பொழுது நாங்கள் செல்லலாம் ரசூல். அந்த வகையிலே நாங்கள் முதலில் சிங்கள பத்திரிகைகளில் வெளியான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையிலே மௌபிம பத்திரிகை. ஆம் ஜெஃப்ரி, அதாவது இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகள் அனைத்திலும் ஜனாதிபதியின் நேற்றைய சுதந்திர தின உரை மற்றும் அது தொடர்பான விரிவான செய்திகள் பத்திரிகைகளை புகைப்படங்களுடன் அலங்கரித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் மௌபிம பத்திரிகையில் இன்று ஜனாதிபதியின் புகைப்படத்தோடு செய்திகள் உட்பக்கத்தில் காணப்படுகின்றன. அது அடுத்ததாக லங்காவட்ட இறகி யோஜனாவகென பிஸ்வால் லண்டனையே சாக்கச்சாவக்கு என்ற செய்தி கட்டம் போட்டு காட்டப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவின் மத்திய மற்றும் தெற்காசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் கடந்த வாரம் இலங்கை விஜயத்தில் ஈடுபட்டிருந்தார். இங்கே வடக்கிற்கு சென்ற அவர் 2 நாள் விஜயத்தில் இலங்கையின் நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தார். இதனையடுத்து லண்டன் பயணமாகி லண்டனிலும் முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார். அதாவது இவரது விஜயத்தின் நோக்கம் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவிலே, அதாவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், ஜெனீவாவில் நடைபெறவிருக்கின்றது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரில் இலங்கை மீதான 3வது ஒரு பிரேரணைக்கு அமெரிக்கா தயாராகி வருகின்றது. அமெரிக்கா தலைமையிலான ஒரு பிரேரணையை தயாரித்து முன்வைப்பதற்கு அமெரிக்கா ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் கடந்த மாதம் அமெரிக்காவின் முக்கிய, அதாவது போர்க்குற்ற விவகாரங்களை கையாள்வதற்கான ஒரு பிரதிநிதி ராஜாங்க, அதாவது ராஜதந்திரி இலங்கை வந்திருந்தார். அதனை அடுத்து நிஷா பிஸ்வாலின் விஜயம் அமைந்திருக்கின்றது. இந்த நகர்வு எந்த அளவிற்கு செல்லும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. பிரித்தானியாவும் அந்த அமெரிக்காவுடைய பிரேரணைக்கு அனுசரணை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறது. எனவே பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கும் பிஸ்வால் பிரித்தானியா விஜயத்தை முடித்துக் கொண்டு ஜெனீவா செல்ல இருக்கின்றார் என்பதும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல ஜெஃப்ரி, ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் அவர் அங்கே சந்தித்து கலந்துரையாட இருப்பதாக செய்திகளில் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் தொடர்பான தகவலும் வெளியாகும். அடுத்த பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. ಪಕ್ಷ ರಸಾಕ್ ಅದ ನಾಮ ಯೋಜನಾ ದೇ ಎಕ್ಸಾಕ್ ಜಾತಿಕ ಪಕ್ಷ ಅದ ನಾಮ ಯೋಜನಾ ಬಾರದೈ ಸಂಧಾನಯ ಜಾವಿಪೆ ಅದ ಸಹ ಹೆಟ ದೆದಿನ ತುಲ பிரஜாதந்திரவாதி பக்ஷய முஸ்லிம் காங்கிரஸை அதாவது எதிர்வருகின்ற மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தலின் பொருட்டு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் இறுதி நாள் நாளையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பிரதான கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்திகள் வெளியாக இருக்கிறது. அடுத்து தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. ಪರಾಜಿತයන්ගේ තොරතුරු වලින් ශ්‍රී ලංකාවට යුද අපරාධ චෝදනා ඉදිරිපත් කිරීමත් දරුණු අපරාධයක්. දිනාගත් නිදහස කුමන තත්වයකදීවත් බියට පත් වී රටට අහිමි කරන්නට සූදානම් නැහැ. நான் சொன்ன கருத்து. ஜனாதிபதி தனது சுதந்திர தின உரையில் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி கூறிய விடயம். அடுத்து திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. யுத அபராத சோதனா தாருணு அபராதයක්. அதாவது ஸ்ரீலங்காවට එරෙහිව ගෙනෙන யுத்த அபராத சோதனா தருணு அபராதයක්. அதாவது இலங்கை மீது கொண்டு வரப்பட உள்ள யுத்த குற்றச்சாட்டுகள், அதாவது அது ஒரு கடுமையான குற்றம் என்று சாடி இருக்கின்றார். ஜெனீவாவில் கொண்டு வர இருக்கின்றதான பிரேரணை. அடுத்து லக்பிம பத்திரிகையும் அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, வித்தியாசமான செய்தி. நேற்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் வெளியான செய்தி ரசூல். மாத்தியவேதினி காத்தனிய சக்கரு தாட்டதா தெக் ரிமான்கிய என்று சொல்லி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. நேற்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் இந்த செய்தி வந்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் லக்பிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இது அமைந்திருக்கிறது. அதாவது ஊடகவியலாளர் கொலை கடைசி செய்தியாக, அதாவது இறுதியாக கிடைத்த செய்திதான் இது. இறுதியாக ஊடகவியலாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இவரது கொலை சந்தேக நபர் 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. மகாபக்ஷ அதத் ஹெட்டாத் நம்தே சந்தானியின் கொலமட்ட நிலியோ நே. அதாவது அண்மையில் சர்ச்சையையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயம். அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் நடிகைகள், பிரபலங்கள் ஆகியோர், அதாவது பாடகர்கள், இளம் பெண்கள்
வேட்பு மனுவில் உள்ளடக்கப்படுவதாக சர்ச்சைகள் இருந்தன. அந்த அடிப்படையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது ஜெஃப்ரி. அதாவது நடிகைகளும் அத்தகையவர்கள் வேட்பு மனுவில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. அடுத்த ரிவிர பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, அது ஏற்கனவே வெளியான அந்த தலைப்புச் செய்தியை ஒத்த ஒரு தலைப்புச் செய்தி. அதாவது தினாகத் நிதஹச காட்டவத் பயவேலா ரட்டட அஹிமி கரான்னேனே, வென்றெடுத்த வெற்றியை சுதந்திரத்தை எவருக்கும் அச்சமடைந்து விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். அந்த கருத்து இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் அவை. நாங்கள் அடுத்து தமிழ் பத்திரிகைகளில் வெளியான பிரதான தலைப்புச் செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையிலே சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஜெனிவா குறித்து சீறினார் மஹிந்த, வடக்கு மக்களை பலிக்கடாவாக்க சர்வதேச முயற்சி எனவும் சாடல். அதாவது நேற்றைய தினம் ஜனாதிபதி சுதந்திர தின உரையில் மிகவும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். அதாவது நாட்டின் சுதந்திரம் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு, அந்த பொறுப்பை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது எங்களுக்கு தெரியும் இலங்கையர் என்ற வகையில். அதாவது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு, அதாவது சுதந்திரத்திற்கான அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு முன்னே அரசாங்கங்கள் தயாராக இருக்கவில்லை என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் பொழுது ஜனாதிபதி குறிப்பிட்ட ஒரு விடயம், வடக்கு மக்களை கேடயங்களாக பயன்படுத்தி இலங்கை மீது வெளிநாட்டு சக்திகள், வெளி சக்திகள் இலங்கை மீது அழுத்தம் கொடுப்பதாக கூறியிருக்கிறார் அவரது கருத்திலே. அதாவது மேலும் குறிப்பிட்ட விடயங்கள், நாட்டிலே உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, துரிதமாக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று சுதந்திர காற்றை அனைத்து மக்களும் நாடு முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தில் தான் ஜனாதிபதி தனது உரையை ஆற்றியிருந்தார். இந்த அடிப்படையிலேயே வடக்கு மக்கள், அதாவது வடக்கிலேயே சுதந்திரம் காணப்படவில்லை, அந்த மக்கள் பலவந்தமாக அதாவது இயக்கங்களிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டது பாடசாலை மாணவர்கள் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த அடிப்படையில் அந்த நிலைமைகள் மாறி தற்பொழுது சுதந்திரத்தை அனைவரும் அனுபவித்து வருவதாக கூறியிருக்கிறார். அதான் ஒட்டுமொத்த விடயமாக அமைந்தது. அத்துடன் ஜெஃப்ரி, ஜனாதிபதி தமிழிலும் உரையாற்றியிருந்தார். நிச்சயமாக ஒரு சிறு கருத்தாக இருந்தாலும் அதில் அவர் கூறியிருந்தார் ஆழமான ஒரு கருத்து. அதாவது அது சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதாவது கசப்பான அனுபவங்களை கடற்கரையில் எழுத வேண்டும், சிறந்த அனுபவங்களை கற்களில் பொறிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதாவது அதன் உள்ள அர்த்தம், அதாவது நாடு தற்பொழுது நாட்டில் காணப்படுகின்ற நிலைமைகள், சுமூக நிலைமைகள், அதாவது பெற்றெடுத்த வெற்றிகள், இவை கற்களில் பொறிக்கப்பட வேண்டும், வரலாற்றில் எடுத்து கூறப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். அதாவது கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, இவற்றை நாம் மறந்து நல்லிணக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் அது கூறியிருந்தார். கடலில் எழுதினால் கடல் மண், கடற்கரையில் மண்ணில் எழுதினால் அலை வந்து அப்படியே அழிச்சிட்டு போயிடும், அது இருக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அது ஜனாதிபதி நேற்றைய தினம் சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் மொழியில் உரையாற்றிய செய்தி. அடுத்த தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. சுதந்திரத்தை அனுபவிக்கும் வடக்கு மக்களை பலிக்கடாவாக்க சர்வதேச குழுக்கள் முயற்சி, நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரை என்ற அந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளிவந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளுக்கு செல்லலாம். வடக்கு மக்களை கேடயமாக்கி தலையிடுவதற்கு முயற்சி, இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி திட்டமிட்ட வட்டம் என்கிறது அந்த செய்தி, நீங்கள் ஏற்கனவே கூறிய அந்த செய்தி. அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ரசூல், இறுதி போர்க்குற்ற ஆதாரங்கள் அழிப்பு, வெளியானது மற்றும் ஒரு சர்வதேச அறிக்கை. அதாவது வன்னியில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள், இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த சர்வதேச அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பல்வேறு கோணங்களில் இலங்கை மீது ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் தொடர்ந்தும் நாட்டிலும் அதாவது இலங்கையிலும் சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குறிப்பாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆணைக்குழு பரிந்துரை ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலான நல்லிணக்க செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் சர்வதேச ரீதியாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் தொடர்ந்தும் யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பான கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருவதை அந்த செய்திகளில் கூறப்படுகிறது. ஆனாலும் இது தொடர்பான ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட அதாவது அதிகார முடைய தரப்புகளால் அளிக்கப்படுவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரசூல், அடுத்து வீரகேசரி பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. யுத்த குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அநியாயம், வடக்கு மக்களை பகடை காய்களாக பயன்படுத்த வெளிநாட்டு சக்திகள் முயற்சி, தேசிய சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடும் விசனம், யுத்த குற்றச்சாட்டு சமாதானத்தை விரும்பாதவர்களின் செயல். இந்த கருத்தை சமாதானத்தை விரும்பாதவர்களின் வெற்றியாகத்தான் தாம் பார்ப்பதாக கூறியிருக்கிறார். வெற்றி கொண்ட சுதந்திரத்தை இழப்பதற்கு
தாம் தயாரில்லை என்பதும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய கருத்தாக நேற்றைய தினம் அமைந்திருந்தது. அது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருந்தது. இனி பத்திரிகையினுடைய மற்ற செய்திகளை நாங்கள் பார்க்கும் நேரம் மெட்ரோ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. பென்தோட்டை கடலில் மூழ்கி 2 உயிரிழப்பு. அண்மை காலமாக இவ்வாறான கடலில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் குறிப்பாக இளம் சமுதாயத்தினர் கூடுதலாக பதிவாகின்றன. அதாவது சுற்றுலா உல்லாச பயணங்களை மேற்கொள்கின்ற இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது அவதானமாக செயற்படுவது இல்லை, குறைவு என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக எவ்வளவுதான் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இதனை அவர்கள் கவனத்தில் கொள்வதாக இந்த சம்பவங்கள் காட்டவில்லை. பொதுவாக நேற்றைய தினம் பென்தோட்டையிலும் 2 இளைஞர்கள், அதாவது கொழும்பு மருதானை பகுதியை சேர்ந்தவர்கள் சுற்றுலா சென்ற வேளை கடலில் குளிக்க சென்று அலையில் அள்ளுண்டு காணாமல் போயிருக்கிறார்கள். அதாவது இந்த செய்தி பலியாகி இருக்கின்றன என்று கூறப்பட்டாலும் நேற்றைய தினம் நாம் எமது நியூஸ் ஃபர்ஸ்டில் எடுத்துக்கொண்ட தகவல்களின்படி இரவு வரை, அதாவது உடல்களை சுழியோடிகளின் உதவியோடு தேடிக்கொண்டிருப்பதாகத்தான் தகவல் கிடைத்தது. இன்றைய தினம் இவர்களின் உடல் தேடி கண்டுபிடிக்கப்படுமா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதேவேளை இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் ரசூல். இந்த செய்தி வெளியாகி நேற்றைய தினம் மாலை வேளையில் இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது மோதரை பகுதியில். அதாவது முகத்துவாரம் காக்கை தீவு கடலில் குளிக்க சென்ற 2 இளைஞர்களும் இதே போன்று கடலில் காணாமல் போயிருக்கிறார்கள். அதாவது இந்த மாதத்தில், குறிப்பாக கடந்த மாதத்திலிருந்து எடுத்து நோக்கும் என்று சொன்னால், கடந்த ஒலுவில் கடற்கரையில் நீராட சென்ற 3 அள்ளுண்டு சென்று அதில் 2 பேர் காப்பாற்றப்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். அவர் திருமணமாகி 50 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தான் அவருடைய உயிரிழப்பு இடம்பெற்றிருந்தது. அதே போன்று அண்மையில் இவ்வாறான அலையில் அள்ளுண்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. எனவே மட்டக்களப்பு பகுதியினுடைய கடல் பகுதிகளை அபாய வலயமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். பொதுவாக கிழக்கு மாகாண கடற்பிரதேசங்கள் ஆபத்தானவையாக தற்பொழுது காணப்படுகின்றன. இந்த கடற்பகுதிகளுக்கு செல்கின்ற இளைஞர்கள் பெரும்பாலும் கடலில், அதாவது ஆழம் தெரியாத இடங்களில் அதாவது நீரில் இறங்கி இவ்வாறு கடல் அலையில் அள்ளுண்டு செல்வது அடிக்கடி நமக்கு அதாவது எம்மால் அவதானிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இது போன்ற எச்சரிக்கைகள் போலீசாரால் விடுக்கப்பட்டு வருகின்றன. எச்சரிக்கை வாசகங்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதனை எவரும் சட்டை செய்வதாக தெரியவில்லை. ஜெஃப்ரி, அடுத்த வீரகேசரி பத்திரிகைகளுடைய இணைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். கேகாலையில் சுதந்திர தின விழா கோலாகலம். ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எதிரணிகள் பங்கேற்கவில்லை. நேற்றைய தினம் 66வது இலங்கையின் சுதந்திர தின விழாவில் எதிர்கட்சிகளை சார்ந்த ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக கட்சி உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பது இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டது. நேற்றைய தினம் வெளியான செய்தி. திஸ்ஸா அத்தனாக்கு குறிப்பிட்டிருந்தார் தங்களுக்கு அழைப்பு கடிதங்கள் கிடைக்கவில்லை என்று. பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலேயோ, எதிர்கட்சி என்ற அடிப்படையிலோ, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலோ அல்லது தலைமைத்துவ சபை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த தலைமைத்துவ சபையின் தலைவர் கருஜா சுரேவுக்கோ அழைப்பிதழ் கடிதம் கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். எவ்வளவு தூரத்துக்கு கணக்கெடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல நாட்டுடைய எதிர்கட்சியா. அடுத்து இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. பிரிட்டன் வெளிவகார அலுவலக ராஜாங்க அமைச்சருடன் நிஷா சந்திப்பு. லண்டனில் இருந்து வாழ் ஜெனீவா செல்லும் திட்டம். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்த விடயம். அடுத்து அமெரிக்க தூதுவர் கேத்தரின் ராசல் இலங்கை வருவதற்கு விசா மறுப்பு. விஜயம் செய்யும் திகதிகள் குறித்த பிரச்சனை என்கிறது வெளிவகார அமைச்சர். இன்னும் ஒரு புதிய செய்தி. அடுத்த அமெரிக்காவின் பிரதிநிதியாக, அதாவது பெண்களுக்கான விவகாரங்களை கையாள்வதற்கான அமெரிக்க ராஜாங்க, அதாவது அமெரிக்காவின் பிரதிநிதி, இவர் கடந்த மாத இறுதியில் இலங்கைக்கு வருவதற்காக விசா விண்ணப்பித்திருக்கிறார். இந்த விசா மறுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் இணையதளம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அமெரிக்க தூதரகமும் கவலை வெளியிட்டிருக்கின்றது. ஜெஃப்ரி, அந்த அடிப்படையில் அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இவரது வருகை குறித்த திகதிகள், அதாவது திகதிகளில் சில சிக்கல் காணப்படுவதாகவும், அதாவது அவர் எதிர்வரும் 10ஆம் 11ஆம் திகதிகளில் இலங்கை விஜயத்தில் ஈடுபடவிருப்பதாகவும், அந்த திகதிகளில் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் நாட்டில் இருக்க மாட்டார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இதற்கான பேச்சுகள் நடைபெற்று வருவதாகவும், அது தீர்வு கண்ட பின்னர் அது சுமூகமாக அந்த நிலைமை முடிவடையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இவருடைய விஜயத்தின் நோக்கம் மகளிர் அமைப்புகள், பாராளுமன்ற பெண்கள், பாராளுமன்ற பெண்கள் அவர்களோடு கலந்துரையாடி இலங்கையினுடைய பெண்கள் தொடர்பான நிலவரங்களை அறிந்து கொள்வதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் இன்னும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த பெண்கள் அமைப்பு இவர்களை